Hi friends, example sum 1.18. The total number of units produced P is a linear function of amount of overtime in labor in hours. என்ன கொடுத்துருக்காங்க, in labor வந்து Lன்னு எடுத்துக்கிறோம், amount of additional missing time வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், Mன்னு எடுத்துக்கிறோம், and fixed finishing time, that is அதான் P equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, A plus BL plus CM. From the data given below, find the value of constants A, B and C. கீழே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A, B, Cக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க டேட்டா மண்டே. ப்ரொடியூசர்னா என்னது, ப்ரொடியூசர்னா நம்ம என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க P, லேபர்னா L, அடிஷ்னல் மிஷினை என்னென்னு எடுத்துக்குவோம் M. இங்கே கொடுத்துருக்காங்க மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி ரைட் பண்ணிக்குவேன், given P equal to என்ன கொடுத்துருக்கு A plus BL plus CM. given data என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன்னா இது equal to, அப்போ ஃபஸ்ட்டு எதை நம்ம வந்து எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவீங்க, ஃபினிஷிங் டைம் தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ, அப்போ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்கு 6950, அப்போ 6950 equal to A plus B, எல்லுக்கு வேல்யூ லேபர் என்ன கொடுத்துருக்கு 40, அப்போ 40 L CM, அப்போ C அப்படியே இருக்கும், எம்முக்கு வேல்யூ என்னது 10, அதான் 10C. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது 6725 ஈக்குவல் டு ஏக்கு தெரியாது வேல்யூ A ப்ளஸ் 35B, இது என்ன வந்துடும் நம்மளுக்கு 9C. அடுத்தது 7100 ஈக்குவல் டு A அப்படியே தான் இருக்கும், பிக்கு வேல்யூ B அப்படியே தான் இருக்கும், எல்லுக்கு வேல்யூ என்னது 40B plus 12C. ரைட் பண்ணியாச்சா, அப்போ 3 ஈக்குவேஷன் ரைட் பண்ணிட்டோம். கொஸ்டின் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் தி ப்ரொடக்ஷன் when overtime in labor is 15 hours. ஓவர் டைம் பார்க்குறாங்க, அப்போ லேபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15, அப்போ எல்லோட வேல்யூ, அண்ட் அடிஷ்னல் மிஷின் டைம் இஸ் 15, இது எம்மோட வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எல்லுக்கும் எம்முக்கும் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரொடக்ஷன் என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா, அப்போ 3 ஈக்குவேஷன் ரைட் பண்ணிட்டேன். அப்போ 3 ஈக்குவேஷன் ரைட் பண்ணோன்னு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த கிவன் சிஸ்டம் இஸ் என்னது AX ஈக்குவல் டு B ஃபார்முக்கு ரைட் பண்ணிட்டேன். அதான் என்னது 1 40 10, அடுத்து 1 35 9, 1 40 12. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது இங்கே ABC. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல எல்லாம் XYZ இருந்துச்சு, இங்கே என்ன இருக்குது ABC ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்கு 6950, 6725, 7100 ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரோ கண்டுபிடிக்கணுமா, அப்போ ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணலாமா. அப்போ ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் A, B, ஏயும் பியும் நான் சேர்த்து இங்கே ரைட் பண்ணிட்டேன். அப்போ மேலே ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கணும், 1 இருக்குது. அப்போ கீழே உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு கொண்டு வரணும், நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகணும்னா, அப்போ இந்த 1ஓட இந்த 1 மைனஸ் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ஈக்குவலன்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ R1ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிட்டேன். R2 எப்படி எழுத போகிறேன், R2லேருந்து R1 மைனஸ் பண்ண போகிறேன். அதான் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. இப்போ மைனஸ் பண்ணலாம்னா 1ல் 1 போச்சுன்னா என்னது 0, 35 மைனஸ் 40 என்ன வந்துடும் -5, 9 மைனஸ் 10 என்னது -1, 6725ல் 6950 மைனஸ் பண்ணால் என்ன வரும் -225, பிகாஸ் நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் நம்மளுக்கு 0ன்னு வரணும். அப்போ இந்த டேர்ம் 0ன்னு வரணும்னா என்ன பண்ணலாம், R1ஓட மைனஸ் பண்ணால் இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ R3 வேல்யூ எப்படி இருக்குவேன், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. அப்போ இதை மைனஸ் பண்ணலாமா, அப்போ 1ஓட 1 மைனஸ் பண்ணால் 0, 40 மைனஸ் 40 0, 12 மைனஸ் 10 2, 7100 மைனஸ் 6950 என்ன வந்துடும் நம்மளுக்கு 150. அப்போ இதுக்கும் R3யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எதுவும் நம்மளால 0 கொண்டு வர முடியுமா, முடியாது. அப்போ ரோ ஆஃப் A, B, அப்போ கீழே உள்ள எல்லா டேர்ம் 0 ஆகலை. அப்போ ரோ ஆஃப் A, B என்னவா இருக்கும் 3ஆக இருக்கும். ரோ ஆஃப் ஏனா ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்க்கணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்க்கும்போது லாஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் என்ன ஆகலை நம்மளுக்கு 0 ஆகலை. அப்போ ரோ ஆஃப் ஏ என்னவா தான் இருக்கும் நம்மளுக்கு 3ஆக இருக்கும். இந்த டேர்ம் 0 ஆனால் மட்டும்தான் ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும் 2ஆக இருக்கும். அப்போ ரோ ஆஃப் A, B ஈக்குவல் டு ரோ ஆஃப் A ஈக்குவல் டு என்னதுமா நம்மளுக்கு 3. அப்போ 3னா என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ therefore the given system is a
யூனிக் சொல்யூஷன். அப்போ ஏ பி சிக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ரைட் பண்ணலாமா? அப்போ 1 40 10 0 -5 -1 0 0 2 வேரியபிள் என்னது ஏபிசி. இந்த டேர்ம்ஸை இங்கே ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா? 1ஓட ஏயை ப்ராடக்ட் பண்ணால் ஏ ப்ளஸ் 40b ப்ளஸ் 10c ஈக்குவல் டு என்னதுமா 6950. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 எக்ஸ் என்னவா இருக்கும் 0 இன்டூ ஏ சாரி ஏ இங்கே வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோம் ஏ 0 இன்டூ ஏ 0 ஆயிரும். அப்போ -5b மைனஸ் சி ஈக்குவல் டு -225. அதே மாதிரி இதில் ஏயும் பி என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ என்ன மட்டும் இருக்கும் 2c ஈக்குவல் டு 150. அப்போ சி ஈக்குவல் டு 2 அந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் டிவைடில் வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு 75. ஓகேவா? இதை 1 2ன்னு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ சி ஈக்குவல் டு 75 இந்த சியோட வேல்யூவை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ 2 இம்ப்ளைஸ் -5b மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 75 ஈக்குவல் டு -225. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா இங்கே? அப்போ -5b -75 இன்சைட் போகும் என்ன ஆயிரும் +75. அப்போ -5b பிக்கஸ் நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனா மைனஸ் 2 டிஃபரன்ஸ் சிம்பிளில் இருந்தால் என்ன பண்ணிடுவேன் மைனஸ் பண்ணிடுவோம் 150 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ b ஈக்குவல் டு 5 அந்த சைடு போது 150 டிவைடட் பை 5 5ஆல் டிவைட் பண்ணால் b ஈக்குவல் டு என்னதுமா நம்மளுக்கு 30. அப்போ பியும் தெரியும் சியும் தெரியும். அப்போ இது ரெண்டையும் கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ 1 இம்ப்ளைஸ் ஏ ப்ளஸ் 40 பிக்கு பதிலாக 30 ப்ளஸ் 10 இன்டூ சிக்கு பதிலாக 75 ஈக்குவல் டு 6950. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்னது கிடைக்கும் 1200. அப்போ ஏ ப்ளஸ் 1200 ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 750 ஈக்குவல் டு 6950. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ ப்ளஸ் 1950 ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. அப்போ இந்த ப்ளஸ் வேல்யூ அந்த சைடு போகும் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த வேல்யூ ரைட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ 5000. அப்போ தட் இஸ் ஏ ஈக்குவல் டு என்னது 5000 பி ஈக்குவல் டு 30 சி ஈக்குவல் டு 75. கொஸ்டினில் ஆல்சோ கிவன் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் லாஸ்ட் லேபரோட வேல்யூ அடிஷ்னல் கொடுத்துருந்தாங்களா லேபர் எத்தனை பேர் 50 பேர் எம் ஈக்குவல் டு 15 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore இந்த ப்ரொடக்ஷன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா P ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎல் ப்ளஸ் சிஎம். அப்போ ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ என்னம்மா 5000. இப்போ எல் என்ன கொடுத்துருக்கு 50. அப்போ பிக்கு வேல்யூ என்னது 30 இன்டூ 50 ப்ளஸ் சியோட வேல்யூ என்னம்மா 75 இன்டூ 15. அப்போ 5000 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 1500 ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1125. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ இஸ் 7625 யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.